ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உழைத்தா சம்பாதிக்கலாமாங்க. வாழ்க்கையில் உளுந்து உளுந்து உழைப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. வெறும் 15,000 20,000 சம்பாதிப்பாங்க. முடியுமா? முடியவே முடியாதுங்க. வாழ்க்கையில் 20,000 15,000 சம்பளம் வாங்கி முடியும். சாதாரண கூலி வேலை செஞ்சால் முடியாதுங்க. வெளிநாட்டில் வேலை செஞ்சு 30,000 40,000 சம்பளம் வாங்கி அவங்களும் முடியாதுங்க. சம்பாதிக்க முடியாதுங்க. சம்பாரிச்சு பெரிய ஆளாக முடியாதுங்க. சம்பாதிப்பாங்க 30,000 50,000 சம்பாதிப்பாங்க வெளிநாட்டில் கூட. ஆனால் சம்பாரித்து முடியவே முடியாதுங்க. வாழ்க்கையில் முன்னேற முடியாதுங்க. ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்கும் அவங்க வரவு செலவு கரெக்டாக இருக்குங்க. 20,000 15,000 கூலி வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு சம்பாதிப்பாங்க. மாதம் ஒரு நாளைக்கு 500 சம்பளம் சம்பாதிக்க முடியவே முடியாதுங்க. அது வெளிநாட்டில் 30,000 40,000 சம்பாதிப்பாங்க. அதாவது சின்ன சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க. அவங்கள முன்னுக்கு வரவே முடியாது வாழ்க்கையில். ஏன்னா வாழ்க்கையில் வந்துங்க நிறையா நமக்கு என்ன வருமானம் இருக்கோ அந்த அளவுக்கு செலவு வந்துடுங்க கண்டிப்பாக. அதனால் நம்ம சைடில் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணுங்க. உழைச்சாலாம் முன்னேற முடியாது. மாங்குன்னு உழைச்சா முன்னேறவே முடியாதுங்க லைஃப்பில். எனக்கு 50 வயசாகிடுச்சிங்க. அனுபவம் சொல்கிறாங்க. மாங்குன்னு என்னத்த உழைச்சாலும் குடும்ப செலவு அந்த செலவு இந்த செலவுன்னு போயிடுதுங்க. ஏதாவது செலவு வந்து ஆஸ்பத்திரி செலவு, வீட்டு செலவு, குடும்ப செலவு, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது அது இதுன்னு போயிடுதுங்க. அதாவது நம்ம சம்பாரிச்சுலாம் நம்ம வந்து எதுவுமே சாதிக்க முடியாதுங்க. அதாவது உழைச்சலாம் முடியாதுங்க. உழைக்கணுமா? ஒரு சின்னதாக சைடில் ஒரு பிஸ்னஸ் இருக்குங்க. சின்ன பிஸ்னஸ், ஏதாவது ஒரு பிஸ்னஸ், கோழி வளர்க்குறது, ஆன்லைனில் ஏதாவது விற்கிறது, வியாபாரம் பண்ணுறது, கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, ஒரு சின்னதாக ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்குதுங்க. பிஸ்னஸ் இருந்தால் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியுங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் முடியும். நீங்கள் உழைச்சனா உழைச்சிக்கிட்டே தான் இருக்கு. வாழ்க்கை ஃபுல்லாக உழைச்சிக்கிட்டு தான் இருக்குங்க. உழைப்பே ஒரு சாவர வரைக்கும் நம்ம உழைச்சிக்கிட்டே கிடக்க வேண்டியது தான். காலகட்டத்தில் உடம்பு ஆரோக்கியம் இருக்குது, உடம்பு மனசு ஒத்துழைப்பு இருக்குது, சம்பாதிக்கலாம், இப்போ உழைக்கலாம். ஆனால் காலம்புலாம் உழைச்சிட்டு இருக்க முடியுமா? 50 வயசுக்கு மேலே உழைக்க முடியுமா? உழைக்கவே முடியாதுங்க. நம்ம கண்டிப்பாக உழைக்க முடியாது. உடம்பு ஒத்துழைக்காது, மனசு ஒத்துழைச்சா உடம்பு ஒத்துழைக்காது, தெம்பு இருக்காது. நம்ம தெம்பு நம்மளை விட்டு போயிடும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு 30,000 20,000 சம்பாதிக்கும் போது அப்போ ஒரு 500 இல்லை 1000 எடுத்து போட்டிங்கன்னா ஒரு 10,000 வந்ததுக்கப்புறம் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க. ஒரு கோழி தொழில் பண்ணுங்கள், கோழி பிஸ்னஸ் பண்ணுங்கள், இல்லை முட்டை கோழி வளருங்க, இல்லை ஒரு 2-3 ஆடை வாங்கி விடுங்க. சைடில் ஏதாவது ஒரு சைடில் பண்ணினா தான், சின்ன தொழில் பண்ணால் தான் நம்ம முன்னேற முடியும். உழைச்சி சம்பாதிக்கலாம், வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம்னா வாழ்க்கையில் சம்பாதிக்கவே முடியாதுங்க. தயவுசெய்து சொல்கிறேங்க. என்னுடைய அனுபவம் சொல்கிறேன். 50 வயசு அனுபவம் சொல்கிறேன். உழைச்சே முடிஞ்சு போயிடுச்சு. காசுலாம் ஒன்றும் மிச்சம் கிடையாதுங்க. என்னதான் வெளிநாட்டில் சம்பாதிச்சாலும், துபாயில் சம்பாதிச்சாலும், பெரிய படித்தவங்களுக்கும் ரொம்ப மேலே உள்ளவங்களுக்கும் பெரிய சம்பளம் வாங்குறது தான் நல்லா இருக்க முடியும். கீழே நம்ம வந்து என்ன தான் வெளிநாட்டில் வந்து சம்பாதிச்சாலும் வெறும் 30,000 40,000 20,000 இப்படி தான் கிடைக்கிதுங்க. இந்த க்ளீன் பண்ணுறாங்களே, வெளிநாட்டில் வந்து க்ளீன் பண்ணுறாங்களே, அவங்களுக்குலாம் வெறும் 15,000 ஊர் காசுக்கு வெறும் 20,000 தான் கிடைக்கிது. அவங்க எப்படி குடும்பம் ஓட்ட முடியும்? எப்படி கடன் அடைக்க முடியும்? வந்த கடனே அடைக்க முடியாது. வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுங்க நம்ம. அதனால் தயவு சொல்கிறேன், என்னத்தை சம்பாரிச்சாலும் 10,000 மாதம் சம்பாரிச்சாலும் சரி, ஏதோ ஒரு 1000 தனியாக ஒதுக்கி போட்டு ஒரு 10,000 சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள். சைடில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நம்ம சம்பாதிக்கிற காசு நமக்கு குடும்பத்தை ஓட்டுறது, செலவு பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சைடில் ஏதாவது ஒரு மாதம் 5,000 10,000 வந்துச்சா அதுவும் சேர்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தயவுசெய்து சொல்கிறேன், வாழ்க்கையில் என்னோட அனுபவம் சொல்கிறேன், தயவுசெய்து மாங்குன்னு உழைக்கிறத விட்டுட்டு சைடில் புத்தியோடு செஞ்சால் தான், இப்போ உள்ள காலகட்டத்துக்கு புத்தியோடு ஏதாவது செஞ்சால் தான் நம்ம முன்னேற முடியும் வாழ்க்கையில். புத்தியோடு புத்தியை விட்டுட்டு வேறு ஏதாவது உழைக்கணும், உடம்பு வச்சு உழைக்கணும்னா எவ்வளோ காலம் 40 வயசுக்கு மேலே உடம்பு ஒத்தே வராது நமக்கு. புரிஞ்சுங்க தயவுசெய்து. வாழ்க்கையில் முன்னேறணுன்னா உழைப்பை விட்டுட்டு சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணு. சைடில் பிஸ்னஸ் பண்ணால் தான் நம்ம முன்னேறலாம் வாழ்க்கையில். புரிஞ்சுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.